அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கடந்த விரிவுரையின் போது வணிகக் கல்வி பாடத்தில் வணிக அமைப்புகள் என்ற தலையங்கத்தின் கீழ் தேர்ச்சியின் கீழ் பொது கம்பெனிகள் என்ற விளக்கத்தில் இருந்து ஆரம்பித்திருந்தேன். கம்பெனியினுடைய மூலதனம் என்ற தலைப்பு வரை நாங்கள் அந்த விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த வணிக அமைப்புகள் என்பது மிக நீண்ட அதிக பாடப்பரப்புகளை கொண்ட மிக அவசியமான ஒரு விடயமும் கூட. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக வருவதற்கு இந்த நிறுவன அமைப்புகள் அது சார்ந்த விடயங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது சாலச் சிறந்தது. அந்த அடிப்படையில் இந்த வணிக அமைப்புகள் சம்பந்தமாக ஒரு நீண்ட நெடிய விரிவுரையை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் இந்த கம்பெனி சம்பந்தமான விடயங்களை நீங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள், இந்த கம்பெனியினுடைய மூலதனம் என்பது அக்கவுண்டிங் பாடத்திலையும் உங்களுக்கு கணக்கீட்டு விடயங்களில் தியரி சார்ந்த கேள்விகளை செய்கிறதுக்கு இந்த விடயம் உங்களுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் கம்பெனியினுடைய மூலதனம் என்ற தலையங்கத்தில் இருந்து இந்த விரிவுரையினை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கம்பெனி அமைப்புகள் தனி வியாபாரங்கள் பங்குடைமைகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு மிக பெரிய பாடப்பரப்பை கொண்ட விடயம், பெரிய நிறுவனங்கள். எனவே இந்த கம்பெனி அமைப்புகளினுடைய மூலதன அமைப்பு என்பது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மிக விரிவான பல கூறுகளை கொண்டது. அதில் ஒன்று பங்கு மூலதனம், ஷேர் கேபிட்டல் என்று சொல்லுவான். இரண்டாவது தொகுதி கடன் மூலதனம், டிபென்ச்சர் கேபிட்டல். அதை பிணைகள் என்று சொல்லுவோம், கோஆபரேட் பாண்ட் என்று சொல்லுவோம், கூட்டிணைந்த பிணைகள். ஷேர் மார்க்கெட்ல அப்படித்தான் சொல்லுவோம். இப்போ நீங்க இங்க படிக்கிற இந்த விடயங்களில் சில விடயங்கள் பிள்ளைகள் நிதி முகாமைத்துவம் என்ற கிரேட் 13 சிலபஸிலும் உங்களுக்கு பயன்படும். எனவே கம்பெனியினுடைய இரண்டாவது மூலதன கட்டமைப்பு மூலம் தொகுதி கடன் மூலதனம், டிபென்ச்சர். மூன்றாவது வணிகத்தாள் அல்லது வர்த்தக பத்திரம், பிசினஸ் பேப்பர், கொமர்ஷியல் பேப்பர். இதை விட கம்பெனிகளில் குறுங்கால, நடுத்தர கால, நீண்டகால கடன்களும் இருக்கலாம். அப்ப இது எக்ஸாமில் எப்படி கேட்பார்கள் என்றால், கம்பெனிகளின் மூலதன கட்டமைப்பினை விவரிக்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அப்போ அதில் பங்கு மூலதனம் இருக்கும், தொகுதி கடன் மூலதனம் இருக்கும், வணிகத்தாள் வர்த்தக பத்திரம் இருக்கும், குறுங்கால, நடுத்தர கால, நீண்டகால கடன் மூலதனம் என்பவை காணப்படும். இது கம்பெனிகளின் மூலதன கட்டமைப்பு. இந்த கம்பெனி அமைப்புகளினுடைய மூலதன கட்டமைப்பு என்பது மிக விரிந்த பகுதி. அதில் முதல்ல பார்க்கிறது பங்கு மூலதனம், ஷேர் கேபிட்டல், ஷேர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பங்கு என்பது ஒரு கம்பெனி நிதி திரட்டுவதற்கு வெளியிடுகின்ற ஒரு ஆவணம். ஏற்கனவே சொன்னது போல தனியார் கம்பெனிகள் பங்குகளை பொதுமக்களுக்கு பொது வழங்கீடு செய்ய முடியாது. பொது கம்பெனிகள் மட்டும்தான் பங்குகளை பொதுமக்களுக்கு பொது வழங்கீடு செய்ய முடியும். எனவே பங்கு மூலதனம் என்பது ஒரு பொது கம்பெனி தனக்குரிய நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக, மூலதனத்தை பெறுவதற்காக வெளியீடு செய்கின்ற ஒரு ஆவணம் பங்கு. இந்த பங்குகளை வாங்கி முதலீடு செய்வதன் மூலம் பொதுமக்கள் பங்கு லாபத்தினையும் மூலதன லாபத்தினையும் பெற்றுக்கொள்ள முடியும். பங்கு லாபம், டிவிடெண்ட் என்று சொல்லுவோம். மூலதன லாபம், கேபிட்டல் கெயின் என்று சொல்லுவோம், பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கினால் அது ஒரு சொத்தாக, ஒரு நிதி ஆவணமாக இருக்கும். அதை கைமாற்ற முடியும் பொது கம்பெனியாக இருந்தால். தொடர்ந்து இந்த பங்குகளை விற்று ஒரு கம்பெனி திரட்டக்கூடிய நிதிக்கு நாங்கள் சொல்லுவோம் பங்கு மூலதனம். ஒரு கம்பெனியால பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பங்குகள் பிரதானமாக 2 வகை. ஒன்று சாதாரண பங்கு, ஆர்டினரி ஷேர்ஸ் என்று சொல்லுவோம். அதற்கு உரிமை பங்கு, ரைட் ஷேர் என்றும் சொல்லுவோம். இரண்டாவது முன்னுரிமை பங்குகள்,
அதை மேனயப்பு பங்கு அல்லது சலுகை பங்கு என்ற சொல்லாலே அழைக்கலாம். இது ரெண்டும் தான் ஒரு கம்பெனியினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய 2 பிரதான பங்கு வகை. ஒன்று சாதாரண பங்குகள், 2 முன்னுரிமை பங்குகள். இந்த 2ஐயும் தவிர இன்னும் ஒரு பங்கு இருக்கு. அது சாதாரண பங்கு வகைதான். பின்னுரிமை பங்கு, நிர்வாக பங்கு, டெஃபர்டட் ஷேர்ஸ். ஒரு கம்பெனியை உருவாக்கிய தோற்றுவிப்பாளர்களுக்கு, ஒரு கம்பெனியினுடைய இயக்குனர்களுக்கு அவர்களுக்குரிய சேவைக்கான பிரதி உபகாரமாக அவர்கள் கம்பெனிக்கு தந்திருக்கக்கூடிய உழைப்பிற்காக இலவசமாக வழங்கப்படும் பங்குகள் பின்னுரிமை பங்கு, நிர்வாக பங்கு. அதுக்கு ஏன் பின்னுரிமை பங்கு என்ற பேர் வந்தது என்று கேட்டால், முன்னுரிமை பங்குக்கும் சாதாரண பங்குக்கும் பங்கு லாபம் கொடுத்த பிறகுதான் இந்த பங்குகள் பின்னுரிமை பங்குக்கு பங்கு லாபம் தரப்படுவதால் அது பின்னுரிமை பங்கு. எனவே ஒரு கம்பெனி, கவனிக்கத்தக்க விடயம், ஒரு கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வகை பங்குகள் 2 வகை. ஒன்று சாதாரண பங்குகள், அடுத்தது முன்னுரிமை பங்குகள். மேலதிகமான ஒரு வகையாகத்தான் நான் பின்னுரிமை பங்கை பற்றி கதைச்சிருக்கிறேன். ரைட்? சாதாரண பங்குகள் என்றால் என்ன, உரிமை பங்குகள் என்றால் என்ன? சாதாரண பங்கின் மறுபெயர் உரிமை பங்கு. சாதாரண பங்கு என்பது ஆர்டினரி ஷேர்ஸ். ஒரு கம்பெனி அமைப்பில் நிலையற்ற சாதாரண பங்கு லாப வருமானத்தை பெறக்கூடிய வகையிலும். அதென்ன நிலையற்ற சாதாரண பங்கு லாப வருமானம்? கம்பெனியில் லாப உழைப்பு அதிகரிக்கின்ற போது சாதாரண பங்குகளுக்கான லாபம் அதிகரிக்கும். கம்பெனியில் லாப உழைப்பு குறைவடைகின்ற பொழுது சாதாரண பங்குக்கான பங்கு லாபம் குறைவடையும். எனவே நிலையற்ற சாதாரண பங்கு லாப வருமானத்தை பெறக்கூடியதாகவும், இலாபத்தை பகிர்ந்து கம்பெனி தருகின்ற போதும், கம்பெனியில் போட்ட மூலதனத்தை திருப்பி எடுக்கின்ற போதும் பின்னுரிமை பெறும் வகையிலும். பின்னுரிமை ஏனையவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்ட பிறகு, முன்னுரிமை பங்குக்கு உரிமை வழங்கப்பட்ட பிறகு பின்னுரிமை. நான் ஒரு சாதாரண பங்குதாரன்டா, நான் கம்பெனியில் சாதாரண பங்கில் முதலீடு செய்திருந்தா எனக்கு கிடைக்கிற லாபம் மாறிக்கொண்டே இருக்கும், உறுதியான லாபம் கிடையாது. முன்னுரிமை பங்குக்கான லாபம் உறுதியானது, சாதாரண பங்குக்கான லாபம் உறுதியற்றது. எனக்கு, நான் சாதாரண பங்குதாரர், லாபம் கிடைக்கிற போது முன்னுரிமை பங்கு கொடுத்த பிறகு எனக்கு லாபம் கிடைக்கும். மூலதனத்தை மீளப்பெறுகின்ற போது, கம்பெனி கலைக்கும் போது மூலதனத்தை மீளப்பெறுகின்ற போது எனக்கு பின்னர் தான் உரிமை கிடைக்கும். முன்னுரிமை பங்குதாரர் ஒருவர் இருந்தால் அவருக்கு தான் முதல்ல உரிமை கிடைக்கும். அது மட்டுமல்ல, கம்பெனியினுடைய ஆபத்துக்கள், நட்டங்கள், நிச்சயமற்ற தன்மைகளில் பங்கெடுக்கக்கூடியதாகவும், நிர்வாக ரீதியான நல உரிமைகளை பெறக்கூடியதாகவும் வழங்கப்படுகின்ற பங்குகள் தான் சாதாரண பங்கு. இந்த பங்கை வாங்குறவர் சாதாரண பங்குதாரர், இவர்கள் தான் கம்பெனியின் உரிமைதாரர். ஓகே, இப்போ உங்களை கேட்பார்கள், சாதாரண பங்குதாரர்கள் அல்லது சாதாரண பங்கு என்பது என்ன பண்பை கொண்டது? உரிமைகளை வச்சு சொன்னாலும் சரி அல்லது பண்புகளை வச்சு சொன்னாலும் சரி, சாதாரண பங்குகள் என்பது என்ன பண்புகளை கொண்டது? ஒன்று, கம்பெனியில் நிதியாண்டு தோறும் நிலையற்ற சாதாரண பங்கு லாபத்தை பெறும். அதாவது சாதாரண பங்குக்கான லாபம் நிலையற்றது. மூலதனத்தை மீளப்பெறும் போதும் லாபம் பெறும் போதும் பின்னுரிமை அடிப்படையில் கிடைக்கும். கம்பெனியின் ஆபத்துக்கள், நட்டங்கள், நிச்சயமற்ற தன்மைகளில் பங்கெடுத்துக் கொள்ளும். கம்பெனியின் நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியது. அதுதான் சாதாரண பங்கின் பண்புகள். சாதாரண பங்கின் உரிமைகள், கடமைகள், சாதாரண பங்குதாரற்ற உரிமைகள், கடமைகளை பற்றி பின்னர் பார்க்கலாம், தொடர்ந்து வரும். எனவே ஒரு கம்பெனி அமைப்பு, ஒரு பொது கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய முதல் வகை பங்கு சாதாரண பங்கு. பொறுமையாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சாதாரண பங்குகளை வாங்கக்கூடியவர் கம்பெனியின் உரிமைதாரர். இவருக்குத்தான் கம்பெனியில் நிர்வாக ரீதியான உரிமைகள்
வழங்கப்படும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். சாதாரண பங்குகளுக்கும் சாதாரண பங்குதாரர்களுக்கும் உள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன? சாதாரண பங்குகளுக்கும் சாதாரண பங்குதாரர்களுக்கும் உள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன? இது எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி பிள்ளைகள். இதை விளங்கிக் கொண்டீங்களா முன்னுரிமை பங்குகளோட இதை ஒப்பீடு செய்ய உங்களுக்கு இலகுவா இருக்கும். இந்த அட்டவணையில லெப்டில உரிமைகள், ரைட்டில கடமைகள். இது வேறுபாட்டு அட்டவணை அல்ல, ஒரே பார்வையில் பார்க்கிறதுக்காக அட்டவணையை தந்திருக்கிறேன். சாதாரண பங்குகளின், அதை வாங்கும் சாதாரண பங்குதாரர்களின் உரிமைகள் என்ன? ஒன்று, கம்பெனியின் பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற்றக்கூடிய உரிமை. கம்பெனியால் நடாத்தப்படுகின்ற பொதுக்கூட்டங்கள் 2 வகை பின்னர் வரும். ஆண்டு பொதுக்கூட்டம், விசேட பொதுக்கூட்டம் என்று 2ஆக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். எனவே பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற்றக்கூடிய உரிமை சாதாரண பங்குகளுக்கும் பங்குதாரர்களுக்கும் உண்டு. 2வது வாக்களித்தல். இந்த கம்பெனிகளில் பிள்ளைகள் தீர்மானங்களை எடுக்கிற போது அது சாதாரண தீர்மானமாக இருக்கலாம், விசேட தீர்மானமாக இருக்கலாம், அல்லது அதிவிசேட தீர்மானமாக இருக்கலாம். இந்த தீர்மானங்களை எடுக்கிற போது வாக்களித்தல் முறை பின்பற்றப்படும். கம்பெனிகளில் வாக்குரிமை சாதாரண பங்குதாரர்களுக்குத்தான் உண்டு. அந்த வாக்குரிமை அவர்கள் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கையினால் தீர்மானிக்கப்படும். கூட்டுறவில் ஜனநாயக ரீதியான வாக்குரிமை. கம்பெனிகளில் அவ்வாறல்ல. பங்குரிமை ஒருவருக்கு அதிகரிக்க வாக்குரிமை அதிகரிக்கும். 100 பங்குகளுக்கு 1 வாக்கு என்றொரு விதி இருந்தால் எக்ஸ் என்பவர் 200 பங்கு வாங்கினார் 2 வாக்கு, Y என்பவர் 500 பங்கு வாங்கினார் 5 வாக்கு. எனவே வாக்களிக்கும் உரிமை சாதாரண பங்கு கொண்டு. ஒரு விடயத்தோட வரக்கூடிய விடயங்களை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிற போது அது நோட்ஸில், ஸ்லைட்ஸில், ஸ்க்ரீனில் இல்லை. அதை நீங்கள் குறிப்பெடுக்கிறது உங்களுடைய தார்மீக பொறுப்பு. ஓகே, தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றக்கூடிய உரிமை சாதாரண பங்கு கொண்டு. கம்பெனி பற்றிய தீர்மானங்கள், கம்பெனியில் பல்வேறுபட்ட கூட்ட தீர்மானங்கள், பங்கு லாபம் பற்றிய தீர்மானம், சொத்துக்களை வாங்குதல், பொறுப்புகளை தீர்த்தல், அல்லது இயக்குனர் சபை மாற்றங்கள், ஏதோ ஒரு தீர்மானங்களை எடுக்கிற போது அதை எடுக்கவும் முன்மொழியவும் நிறைவேற்றவும் கூடிய உரிமை சாதாரண பங்கு கொண்டு. இயக்குனர்களை, கணக்காய்வாளர்களை, கம்பெனியின் செயலாளர்களை தெரிவு செய்கின்ற உரிமை சாதாரண பங்குதாரர்களுக்கு உண்டு. இயக்குனராக தெரிவு செய்யப்படக்கூடிய உரிமை. ஒரு கம்பெனியில சாதாரண பங்குதாரன் நிர்வாகத்தில் பங்கு பெறலாம். நான் ஒரு சாதாரண பங்குதாரன் என்றால் நான் இன்னொரு சாதாரண பங்குதாரனை இயக்குனராக தெரிவு செய்யலாம். இன்னொரு சாதாரண பங்குதாரரை செயலாளராக தெரிவு செய்யலாம். அது மட்டுமல்ல, ஏனையவர்கள் என்னை இயக்குனராக தெரிவு செய்ய முடியும். அடுத்தது, கம்பெனியின் நிறுத்தி வைத்த பகிரப்படாத லாபங்கள். நிதியாண்டு தோறும் கிடைக்கிற லாபங்களில் எதிர்கால தேவை கருதியும் மீள் முதலீட்டு தேவை கருதியும் குறிப்பிட்ட அளவு லாபங்கள் நிறுத்தி வைக்கப்படும். அந்த லாபங்களிலும் ஒதுக்கங்கள், அது பொது ஒதுக்கமாக இருக்கலாம், மூலதன மீட்புக்கான ஒதுக்கங்களாக இருக்கலாம். அந்த ஒதுக்கங்களிலும் பங்கு பெற்றக்கூடிய உரிமை சாதாரண பங்குகள், சாதாரண பங்குதாரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே சாதாரண பங்குகளை வாங்கக்கூடியவர்கள் கம்பெனியின் உரிமைதாரர்கள். சாதாரண பங்குகளை வாங்கக்கூடிய அந்த உரிமைதாரர்களுக்குத்தான் கம்பெனியில் நிர்வாக உரிமைகள் காணப்படும். என்ன உரிமைகள்? கூட்டங்களில் பங்கு பெற்றுதல், வாக்களித்தல், தீர்மானங்களை முன்வைத்து நிறைவேற்றுதல், கம்பெனிக்கு தேவையான இயக்குனர்கள், செயலாளர்களை நியமித்தல், இயக்குனராக தெரிவு செய்யப்படுதல், கம்பெனியின் நிறுத்தி வைத்த பகிரப்படாத லாபங்கள் மற்றும் ஒதுக்கங்களில் பங்கெடுத்தல். இதெல்லாம் சாதாரண பங்குகளுக்குள்ள உரிமை. அந்த உரிமைகள் பங்குகளை வாங்கும் வழியாக சாதாரண பங்குதாரர்களுக்கும் வந்து சேரும். அதே போல சாதாரண பங்குதாரர்களுக்கு என்ன கடமைகள் இருக்கிறது?
என்ன பொறுப்புகள் இருக்கிறது? ஒன்று, பொதுக்கூட்டங்களுக்கு தவறாது சமூகம் அளித்தல். பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற்றுவது உரிமை, தவறாது பங்கு பெற்றுவது கடமை. கம்பெனியில் பங்கு லாபம் பகிர்ந்தளிக்கப்படும் போது உரிய காலம் வரை பொறுமையுடன் இருத்தல். சிலவேளை பங்கு லாப பகிர்வில் ஒரு காலதாமதம் ஏற்படலாம், அந்த காலம் வரை பொறுத்திருத்தல். மூன்றாவது, நட்டங்களை பொறுப்பேற்றல். எங்களுக்கு தெரியும், கம்பெனிகளின் பங்குதாரற்ற நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. பொறுப்பு வரையறுக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய மூலதனத்தை அவர்கள் இழக்க வேண்டி வரும், சொந்த சொத்தை இழக்க மாட்டார்கள், எங்களுக்கு தெரியும். அப்ப எந்த அளவு நட்டம் வருகுதோ அந்த நட்டத்தொகையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு, கடமை சாதாரண பங்குதாரர்களுக்கு உண்டு. அடுத்தது, நல்லெண்ணத்துடன் விமர்சனம் செய்தல். கம்பெனி என்றது கூட ஒரு உறவு கொண்ட ஒரு அமைப்பு. எனவே அந்த பங்குதாரர்கள், சாதாரண பங்குதாரர்கள், உரிமைதாரர்கள் கம்பெனி பற்றி, இயக்குனர் சபை பற்றி, நிர்வாகம் பற்றி, கம்பெனி செயல்பாடுகள் பற்றி விமர்சனங்களை செய்கின்ற போது நல்ல எண்ணத்துடன் விமர்சனம் செய்தல். அதே போல உயர்ந்த ஒத்துழைப்பினை வழங்குதல். இவையெல்லாம் ஒரு கம்பெனியில் உள்ள பங்குதாரர்களின் உரிமைகள், கடமைகளாக இருக்கும். இது எக்ஸாம் பேப்பர் கேள்வி. இதை இப்படி கேட்பார்கள் பிள்ளைகள். உரிமைகளையும் கடமைகளையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வேறுபடுத்த சொல்லி கேட்பார்கள். அல்ல, உரிமைகளை மட்டும் இனங்காண்க, கடமைகளை மட்டும் இனங்காண்க. உங்களை குழப்புறதுக்கு கம்பெனி கூட்டங்களில் பங்கு பெற்றுதல், கம்பெனி கூட்டங்களில் தவறாது பங்கு பெற்றுதல், ஒரு இடத்தில வெறுமனே பங்கு பெற்றுதல், ஒரு இடத்தில தவறாது பங்கு பெற்றுதல். பங்கு பெற்றுதல் என்பது உரிமை, தவறாது பங்கு பெற்றுதல் என்பது கடமை. சாதாரண பங்குகள் பற்றிய விடயங்கள் தொடர்கிறது. வாக்குரிமையற்ற சாதாரண பங்குகள், நான் வோட்டிங் ஆர்டினரி ஷேர்ஸ். ஒரு கம்பெனி அமைப்பில் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்தவர்கள் கம்பெனியின் உரிமைதாரர்கள். அவர்களுக்குத்தான் கம்பெனியில் நிர்வாக ரீதியான உரிமைகள் வழங்கப்படும். ஓகே, அந்த பங்குதாரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. ஆனா ஒரு கம்பெனி அமைப்பு ஏற்கனவே ஆரம்ப பங்கு வழங்கலை செய்திருக்கிறார், அல்லது பருவகால பங்கு வழங்கலையும் செய்திருக்கிறார். அந்த கம்பெனியில சாதாரண பங்குதாரற்ற எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கு. மீண்டும் அந்த கம்பெனி பங்கு வழங்க போறார், பருவகால பங்கு வழங்க போறார், சீசனல் பப்ளிக் ஆஃபர் செய்ய போறார். பங்குதாரற்ற எண்ணிக்கை இன்னும் அதிகரித்தால் வாக்குரிமை பகிரப்படும். சாதாரண பங்குதாரர் வந்தால் நிர்வாக உரிமை பகிரப்படும். இதனால் நிர்வாக சிக்கல்கள் உருவாகும். இதனை தவிர்க்கிறதுக்காக ஒரு கம்பெனி எதிர்காலத்தில் பங்குகளை மேலும் வழங்க முற்படுகின்ற பொழுது அந்த கம்பெனி அமைப்பில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை, புதிதாக வரக்கூடிய பங்குதாரர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்ற வகையில் வழங்கக்கூடிய பங்குதான் வாக்குரிமையற்ற பங்கு. அதாவது இதுக்கான அனுமதி கம்பெனி சட்டத்தில் இருக்கு. வாக்குரிமையற்ற சாதாரண பங்குகளை ஒரு பொது கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கலாம் என்ற சரத்து கம்பெனி சட்டத்தில் இருக்கு. ஆனால் அந்த சரத்து இருந்தாலும் ஒரு பொது கம்பெனி தன்னுடைய அமைப்பு அகவிதியில அந்த சரத்தை குறிப்பிட்டு அது கம்பெனி பதிவாளரால் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஒரு பொது கம்பெனி வாக்குரிமையற்ற சாதாரண பங்குகளை வழங்க முடியும். வாக்குரிமையற்ற சாதாரண பங்கு என்பது கம்பெனியில் வாக்களிக்கும் உரிமை மட்டுமின்றி ஏனைய உரிமைகள் இருக்கும். வழங்கக்கூடிய பங்குகள் வாக்குரிமையற்ற பங்கு. இதை கம்பெனி வழங்குவதனுடைய நோக்கம் புதிய பருவகால பங்கு வழங்கலினூடாக கம்பெனியில் ஏற்படக்கூடிய நிர்வாக பரவலாக்கம், நிர்வாக பகிர்வு, அதனால் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்காக எதிர்காலத்தில் வழங்கப்படும் சாதாரண பங்குகளுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. இதுக்கு பெயர் வாக்குரிமையற்ற சாதாரண பங்கு, நான் வோட்டிங் ஆர்டினரி ஷேர்ஸ்.
தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் 2வது வகை பங்கு முன்னுரிமை பங்கு. கம்பெனி அமைப்புகளினுடைய மூலதனம் என்ற தலையங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள். மூலதனம் என்ற தலையங்கத்துக்குள்ள 1வது வகை பங்கு மூலதனம் ஷேர்ஸ் கேபிட்டல் பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பெனிகளால் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பங்குகள் பிரதானமாக 2 வகை. ஒன்று சாதாரண பங்குகள், அவை உரிமை பங்குகள். 2 முன்னுரிமை பங்குகள், அவை சலுகை பங்குகள். கவனம், முன்னுரிமை பங்குகள், சலுகை பங்குகள், கடன் பங்குகள், வாக்குரிமை வழங்கப்படாத பங்குகள், நிர்வாக உரிமை வழங்கப்படாத பங்குகள். முன்னுரிமை பங்குண்டா என்ன? சாதாரண பங்கு கொடுத்த அதே ஒழுங்கிலே அந்த வரவிலக்கணத்தை நான் சொல்றேன். கம்பெனியில் நிலையான முன்னுரிமை பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. சாதாரண பங்குக்கு நாங்கள் சொன்னாங்க நிலையற்ற பங்கு லாபம், முன்னுரிமை பங்குக்கு நிலையான பங்கு லாபம். கம்பெனியின் இலாப பகிர்விலும் மூலதன மீட்பிலும் முன்னுரிமை பெறக்கூடியதாகவும், கம்பெனியின் மூலதன மீட்பிலும் லாப பகிர்விலும் முன்னுக்குரிமை. சாதாரண பங்குக்கு முதல் உரிமை பெறும். கம்பெனியின் ஆபத்துகளிலும் நிச்சயமற்ற தன்மைகளிலும் நட்டங்களிலும் பங்கு பெற்றாததாகவும், நிர்வாக ரீதியான உரிமைகளை எந்த வகையிலும் பெற முடியாததாகவும் வழங்கப்படும் பங்குகள் முன்னுரிமை பங்கு. இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறான் பிள்ளைகள். சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள் வேறுபடுத்துக. ஒரு 10 வேறுபாடு சிம்பிளா சொல்லலாம். ஒரு 10 வேறுபாடு சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு. கையில் பென்சில் இருந்தால் குறிச்சு கொள்ளலாம். சாதாரண பங்கு நிலையற்ற லாபம், முன்னுரிமை பங்கு நிலையான லாபம். சாதாரண பங்கு லாப பகிர்வில் பின்னுரிமை, முன்னுரிமை பங்கு லாப பகிர்வில் முன்னுரிமை. சாதாரண பங்கு நட்டங்கள் ஆபத்துகளில் பங்கெடுக்கும், முன்னுரிமை பங்கு நட்டங்கள் ஆபத்துகளில் பங்கெடுக்காது. சாதாரண பங்குதாரர் உரிமைதாரர், முன்னுரிமை பங்குதாரர் கடன்தாரர். சாதாரண பங்குகள் வாக்குரிமை கொண்டவை, முன்னுரிமை பங்குகள் வாக்குரிமையற்றவை. சாதாரண பங்குதாரர் நிர்வாகத்தில் பங்கெடுக்க முடியும், முன்னுரிமை பங்குதாரர் நிர்வாகத்தில் பங்கெடுக்க முடியாது. சாதாரண பங்குகள் பங்குதாரர்கள் நிறுத்தி வைத்த லாபங்கள் ஒதுக்கங்களில் பங்கெடுக்க முடியும், முன்னுரிமை பங்குதாரர்கள் பங்கெடுக்க முடியாது. அப்ப இவ்வாறு ஒரு கம்பெனி அமைப்பினுடைய சாதாரண பங்குகளையும் முன்னுரிமை பங்குகளையும் நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியும். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முன்னுரிமை பங்குகளுக்கு உரிமைகள் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உரிமைகளை பெறக்கூடிய பங்கு சாதாரண பங்குதான். முன்னுரிமை பங்குகளுக்கு உரிமைகள் கிடையாது. முன்னுரிமை பங்குகளுக்கு வெறும் சலுகைகள், ப்ரிஃபரன்ஸ். அதனால்தான் முன்னுரிமை பங்குக்கு பெயர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், சாதாரண பங்குக்கு பெயர் ரைட் ஷேர்ஸ், உரிமை பங்கு, சலுகை பங்கு. முன்னுரிமை பங்குக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படும்? ஒன்று, நிலையான பங்கு லாபத்தினை பெற முடியும். சாதாரண பங்கோட கம்பேர் பண்ணி கொண்டு போங்க, அங்க நிலையற்ற லாபம், இங்க நிலையான லாபம். 2வது, பங்கு லாபத்தினை முன்னுரிமையுடன் முதலில் பெற முடியும். விரும்பிய போது மூலதனத்தினை கம்பெனியில இருந்து மீள எடுத்துக்கொள்ள முடியும். கம்பெனி கலைப்பதற்கு முதல் ஒரு முன்னுரிமை பங்குதாரன் தன்னுடைய மூலதனத்தினை இடைக்காலத்தில் மீளப் பெற முடியும். கம்பெனி கலைக்கப்படும் போது மூலதன மீட்பில் முன்னுரிமை பெற முடியும். இவையெல்லாம் சலுகைகள், உரிமைகள் அல்ல. சாதாரண பங்குக்கு வாக்குரிமை, கூட்டத்தில் பங்கு பெற்றும் உரிமை, நிர்வாகத்தில் ஈடுபடும் உரிமை, நிறுத்தி வைத்த லாபத்தில் பங்கெடுக்கும் உரிமை, உரிமை. அதெல்லாம் இங்க வராது, இதெல்லாம் அங்க வராது. எனவே முன்னுரிமை பங்குகள் சலுகை பங்குகளாக வரும்.
ஒரு பொது கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய 2 வகையான பங்குகளை பார்த்தீர்கள். ஒன்று சாதாரண பங்குகள், 2 முன்னுரிமை பங்குகள். இப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்க போறது ஒரு விதமான கடன் மூலதனம். ஒரு பொது கம்பெனியின் மூலதன கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கடன் மூலதனம், தொகுதி கடன் மூலதனம். ஆங்கிலத்தில் டிபெஞ்சர் கேபிட்டல், அதை தமிழ்ல டிபெஞ்சரை திபெஞ்சர் என்று சொல்வார்கள், தன்னிச்சம் என்று சொல்வார்கள், தன்னிச்ச கொடி என்று சொல்வார்கள். பழைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். டிபெஞ்சர் கேபிட்டல். இந்த டிபெஞ்சர் என்றது சொந்த கம்பெனிகள் வழங்கவே முடியாது. இலங்கையில பொது கம்பெனிகளும் சில அரசாங்கத்துக்கு சொந்தமான கூட்டுத்தாபனங்களும் வழங்க அனுமதிக்கப்படும். அந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நடுத்தர கால நீண்ட கால கடன் மூலதனத்தை பொதுமக்களிடமிருந்து திரட்டிக் கொள்வதற்காக வெளியிடக்கூடிய ஆவணத்துக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் தொகுதி கடன் பத்திரம். எனவே அது ஒரு வரவிலக்கணமாக நாங்கள் அப்ப யார் வெளியிடலாம்? பொது கம்பெனிகளும் சில அரச கூட்டுத்தாபனங்களும். எதற்காக? நடுத்தர நீண்டகால கடன் நிதியினை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே தொகுதி கடன் மூலதனம் என்பது, டிபெஞ்சர் கேபிட்டல் என்பது, ஒரு பொது கம்பெனி தனக்கு தேவையான நடுத்தர நீண்டகால கடன் மூலதனத்தினை திரட்டிக் கொள்வதற்காக வெளியீடு செய்யக்கூடிய கடன் வாக்குறுதி பத்திரம், கடன் பத்திரம், கடன் முதலீட்டு ஆவணம் தொகுதி கடன் பத்திரம் என்று அழைக்கப்படும். இந்த தொகுதி கடன் தாரர்கள் கடன்தாரர். சாதாரண பங்குதாரர்களுக்குள்ள எந்த உரிமைகளும் தொகுதி கடன் தாரர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஆனால் முன்னுரிமை பங்குதாரர்களைப் போல சில சலுகைகள் மட்டும் வழங்கப்படும். வழக்கம் போல நிலையான வட்டியை பெறுதல், முன்னுரிமை பங்குக்கு நிலையான லாபம், தொகுதி கடனுக்கு நிலையான வட்டி. அதிலேயும் கவனிக்கப்படும் என்றால் சின்ன ஒரு வேறுபாடு அந்த விடயப்பிழையாக்கும். ஆகவே நுணுக்கங்களையும் சொல்லாடல்களையும் மிக கவனமாக பாருங்கள். நிலையான வட்டி கிடைக்கும் தொகுதி கடன் முதலீட்டாளருக்கு. வட்டியை முன்னுரிமையோடு பெறலாம். தமது மூலதனத்தை விரும்பிய போது இடைக்காலத்தில் கம்பெனி கலைக்க முன்னரே பெற முடியும். கம்பெனி கலைக்கின்ற போது மூலதனத்தை மீட்பதில் முன்னுரிமை பெற முடியும். எனவே ஒரு கம்பெனி அமைப்பின் தொகுதி கடன்களுக்கும் முன்னுரிமை பங்குகளுக்கும் ஒற்றுமைகள் இருக்கிறது. ரெண்டும் கடன் மூலதனம், ரெண்டிற்கும் நிலையான கொடுப்பனவு. அவருக்கு நிலையான லாபம், முன்னுரிமை பங்குக்கு இவருக்கு நிலையான வட்டி. 2 பேருக்கும் நிர்வாக உரிமைகள் கிடையாது. ஒற்றுமைகள், வேறுபாடுகள். முன்னுரிமை பங்கு பங்கு மூலதனம், தொகுதி கடன் கடன் மூலதனம். அது நிலையான லாபம் வரும், இது நிலையான வட்டி வரும். அந்த அடிப்படையில் வேறுபாடுகளும் உணரப்பட வேண்டும். ஆழகலமாக நான் போகவில்லை. இப்போ இதுகளையெல்லாம் நீங்கள் வச்சுக்கொண்டு இன்னும் நான் முதல் சொன்னது போல நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேணும். ஒப்பிட்டு பார்க்கிற போது தான் கிளியர் ஐடியா வரும். ரைட்? ஒப்பிட்டு பார்க்கிற போது தான் மறக்காது. ஒரு தொகுதி கடன் பத்திரத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் காணப்படும்? ஒரு தொகுதி கடன் பத்திரத்தில் என்ன தகவல்கள் காணப்படும்? கம்பெனியினுடைய பெயர், விவரம். தொகுதி கடன் பத்திரத்தின் வகை. அதென்ன வகை? தொகுதி கடன் பத்திரத்தில் பிள்ளைகள் நிறைய வகை இருக்கு. ஈட்டு தொகுதி கடன்கள், வெற்று தொகுதி கடன்கள். சொத்துக்கள் பிணையாக கொடுத்தால் ஈட்டு தொகுதி கடன், இல்லையென்னா வெற்று தொகுதி கடன். அதே போல தொகுதி கடன் பத்திரத்தில் மீட்கத்தக்க தொகுதி கடன், மீட்கத்தகாத தொகுதி கடன், இடைக்காலத்தில் மீளப்பெறக்கூடியவை, மீளப்பெற முடியாதவை. அதே போல வட்டி வீதம் மாற்றக்கூடியவை, மாறக்கூடியவை, தாழ்நிலைப்படுத்திய தொகுதி கடன். இவ்வாறு பல வகையான தொகுதி கடன்கள் இருக்கும்.
அந்த வகை அந்த சான்றிதழில் இது என்ன வகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தது தொகுதிக்கடன் பத்திரத்தின் தொகையும் முகப்பெறுமதியும். எவ்வளவு பத்திரங்கள், எவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ், எவ்வளவு கூறுகள், எவ்வளவு அலகுகள், அதின் முகப்பெறுமதி நொமினல் வேல்யூ என்ன, தொகுதிக்கடன் பத்திரத்துக்கு வழங்குகிற வட்டி வீதம் என்ன, தொகுதிக்கடன் பத்திரத்தினுடைய முதிர்ச்சி காலம் என்ன, அதைத் தொடர்ந்து அந்த பத்திரத்தை உறுதிப்படுத்த கம்பெனி இயக்குனர் செயலாளற்ற கையொப்பம், கம்பெனியின் ஒஃபிஷியல் ரப்பர் ஸ்டாம்ப் என்பவற்றோடு ஒரு டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் காணப்படுவதாக இருக்கும். ஆக தொகுதிக்கடன் பத்திரம் என்பது ஒரு பொது கம்பெனி தனக்கு தேவையான நடுத்தர நீண்டகால கடன் நிதியத்தினை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக வெளியீடு செய்கின்ற கடன் வாக்குறுதி பத்திரம் தொகுதிக்கடன் பத்திரம். தொடர்ந்து வணிக பத்திரம் அல்லது வர்த்தக பத்திரம், கொமர்ஷியல் பேப்பர். ஒரு கம்பெனியினுடைய மூலதன கட்டமைப்பினுடைய கூறுகள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மீண்டும் ரிவைஸ் பண்ணி உங்களை கொண்டு வாரன். ஒரு கம்பெனியின் பொது கம்பெனியின் மூலதன கட்டமைப்பின் கூறுகள் பார்த்து கொண்டு வாரீங்க. அதில் பங்கு மூலதனம் பார்த்தீங்க, தொகுதிக்கடன் மூலதனம் பார்த்தீங்க, வர்த்தக பத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வர்த்தக பத்திரம் என்பது இலங்கையில் முதலாக ஜான் கீல்ஸ் லிமிடெட் பிஎல்சி, எய்ட்கின் ஸ்பென்ஸ் லிமிடெட் பிஎல்சி, இந்த இலங்கையில் உள்ள விலகூறப்பட்ட கம்பெனிகளால் தான் இந்த விசேட கடன் பத்திரம் முதலாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. வர்த்தக பத்திரம் என்றா என்ன? இது ஒரு குறுங்கால கடன் பத்திரம், ஒரு பணச்சந்தை ஆவணம், ஒரு வருடத்துக்குட்பட்ட முதிர்வை கொண்டது, வட்டியை முற்பணமாக தரக்கூடியது, முன்னணி பகிரங்க கம்பெனிகளால் வெளியீடு செய்யப்படுவது. சில முதலீட்டாளர்களுக்கு பங்குகள் கிடைக்கவில்லையே, ஒரு கம்பெனியில் பங்கு வாங்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கின்ற போது ஒரு பொது கம்பெனி அந்த முதலீட்டு விருப்பத்தை கருத்தில் கொண்டு வெளியிடுகின்ற ஒரு குறுங்கால கடன் பத்திரம்தான் இந்த வர்த்தக பத்திரம், வணிக பத்திரம். ஒரு பொது கம்பெனிக்கு குறுங்கால நிதியம் தேவைப்படுகின்ற போது வங்கி மேலதிக பற்றுக்களை எடுக்கலாம். வங்கிகளில் குறுங்கால கடன்களை வங்கிகளில் பெறலாம், 3 மாதம் 6 மாதம். ஆனால் அவற்றுக்கான வட்டி வீதங்கள் அதிகம் என்ற காரணத்தால் கம்பெனிகள் அவற்றை தவிர்க்க முயற்சிக்கும். வங்கி மேலதிக பற்று மற்றும் குறுங்கால வங்கி கடன்களை பெறுகின்ற போது அவற்றுக்கான வட்டி வீதம் வங்கிகளால் அறவிடப்படும் வட்டி அதிகம் என்பதால் முன்னணி பொது கம்பெனிகள் அதை தவிர்க்கும். அதற்கு பிரதியீடாக கம்பெனிகளில் முதலீடு செய்ய விருப்பம் கொண்ட குறுங்கால முதலீட்டாளர்களுக்கு, அது தனிப்பட்டவர்களாயும் இருக்கலாம், வேறு நிறுவனங்களாயும் இருக்கலாம், அந்த முதலீட்டாளர்களுக்கு கம்பெனி வழங்கக்கூடிய ஆவணம் வணிக பத்திரம், வர்த்தக பத்திரம், கொமர்ஷியல் பேப்பர். எனவே வணிக பத்திரம் என்பது முன்னணி பகிரங்க கம்பெனிகள் தங்களுக்கு தேவையான குறுங்கால கடன் மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக குறிப்பிட்ட அளவு வட்டி வீதமும் 12 மாதங்களுக்குட்பட்ட ஓராண்டுக்குட்பட்ட முதிர்வு உடனும் வழங்கக்கூடிய கடன் பத்திரம் வணிக பத்திரம். இந்த வணிக பத்திரத்தை வாங்குவோரும் கம்பெனியின் கடன்தாரர்கள், அவர்களுக்கும் எந்த நிர்வாக உரிமைகளும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வீத வட்டி முற்பணமாக என்பது முதலீடு செய்யும் போதே அந்த முதலீட்டாளருக்கு வழங்கப்படும். தொடர்ந்து நாங்கள் இந்த தொகுதிக்கடன் பத்திரத்துக்கும் இந்த வணிக பத்திரத்துக்கும் இடையில என்ன தொடர்பு, வேறுபாடு இருக்கிறது? முதல்ல தொடர்பை பற்றி நான் சொன்னேன் என்றால், ரெண்டுமே கடன் மூலதனம், ரெண்டுக்கும் வட்டி வழங்கப்படும். இது ரெண்டுக்கும் இடையான தொடர்பு. ரெண்டுக்கும் நிர்வாக உரிமைகள் இல்லை. தொகுதிக்கடன்தாரர்களுக்கும் நிர்வாக உரிமை இல்லை, வணிக பத்திரத்தை கொள்வனவு செய்யக்கூடியவர்களுக்கும் நிர்வாக ரீதியான உரிமை காணப்பட மாட்டாது. பிள்ளைகள், இந்த தொகுதிக்கடன் பத்திரத்துக்கும் வணிக பத்திரத்துக்கும் இடையில என்ன வேறுபாடு காணப்படுது? இதுவரைக்கும் எக்ஸாமில் கேட்கப்படாத ஒரு விடயம். எனவே நீங்கள் ஆய்ந்து அறிந்து கொண்டு போங்க. தொகுதிக்கடன் பத்திரங்கள் நடுத்தர நீண்டகால கடன் பத்திரம். வணிக பத்திரம் என்பது குறுங்கால கடன் பத்திரம்.
தொகுதி கடன் பத்திரங்கள் என்பது ஓராண்டுக்கு மேற்பட்டவை. முதிர்வு காலம், முதலீட்டாளர் முதலீடு செய்தால் இட்ட பணத்தினை ஓராண்டுக்கு பின்னர் தான் பெற முடியும். இடைக்காலத்தில் மீட்கக்கூடிய அங்கீகாரம் வழங்கப்பட்ட மீட்கத்தக்க தொகுதி கடன் என்றால் இடையில மீட்கலாம். ஆனால் முதிர்வு காலம் ஓராண்டுக்கு மேலே. அப்போ நடுத்தர காலம் நீண்ட கால கடன் பத்திரம். வணிக பத்திரம் ஓராண்டுக்கு உட்பட்டது, 12 மாதங்களுக்கு உட்பட்டது. எனவே குறுங்கால கடன் பத்திரம். தொகுதிக்கடன் பத்திரங்கள் பணச்சந்தையில் மூலதன சந்தையில் பயன்படுத்தப்படும். வணிக பத்திரங்கள் பணச்சந்தையில் பயன்படுத்தப்படும். இலங்கையினுடைய நிதிச்சந்தை என்பது பிள்ளைகள் 2ஆக பிரிக்கப்படும். ஒன்று பிள்ளைகள் பணச்சந்தை, அடுத்தது மூலதன சந்தை. ஓராண்டுக்குட்பட்ட முதிர்வு கொண்ட ஆவணங்கள் பரிமாற்றப்படுகின்ற பௌதீக நிலைமை பணச்சந்தை. ஓராண்டுக்கு மேற்பட்ட நடுத்தர கால மற்றும் நீண்டகால நிதி ஆவணங்கள் பரிமாற்றப்படும் சந்தை மூலதன சந்தை. அப்ப தொகுதிக்கடன் பத்திரம் நடுத்தர நீண்டகால ஆவணம் என்பதால் அதற்குரிய சந்தை மூலதன சந்தை. வணிக பத்திரம் பணச்சந்தை ஆவணம். தொகுதிக்கடன் பத்திரங்களுக்கு பிள்ளைகள் பொதுவாக நிதியாண்டு முடிவில், ஒரு கம்பெனியினுடைய நிதியாண்டு முடிவில் வட்டி வழங்கப்படும். வணிக பத்திரங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னான், வட்டி முற்பணமாக வழங்கப்படும். அதாவது ஆவணத்தை கொள்வனவு செய்கின்ற போதே அதுக்குரிய வட்டி வழங்கப்படும். தொகுதிக்கடன் பத்திரங்களை பொது கம்பெனிகள் வழங்கலாம். அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் சில வழங்க அனுமதி உண்டு. ஆனால் வணிக பத்திரம் முன்னணி பொது கம்பெனிகளால் மட்டும்தான் வழங்க முடியும். பொது கம்பெனிகளுக்கு அந்த அனுமதி இருந்தாலும் அந்த 3 மாத 6 மாத ஆவணங்களை எல்லாரும் பொதுமக்கள் எல்லா கம்பெனிகளிலும் வாங்க முயற்சிக்க மாட்டார்கள். பிரபல்யமான நன்மதிப்புள்ள அந்த பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய டாப் 20 கம்பெனிகள், S&P SL 20 என்ற பிரைஸ் இண்டெக்ஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் ஸ்ரீலங்கா டாப் 20 கம்பெனிகள் தான் அதிகம் வணிக பத்திரங்கள் வெளியிடப்படும். அவர்கள் தான் வாங்க, அந்த கம்பெனிகளை தான் பொதுமக்கள் வாங்கவும் முயற்சிப்பார்கள். எனவே கம்பெனியினுடைய மூலதன கட்டமைப்பு, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான விடயங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதில் பங்கு மூலதனம், சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு என்ற 2 வகையோடு சேர்த்து பார்த்து நாங்கள் தொகுதி கடன் மூலதனம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்ததாக வணிக பத்திரம் அல்லது வர்த்தக பத்திரம், கொமர்ஷியல் பேப்பர் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தலையங்கத்துக்கு வருவோம் பிள்ளைகள். உரிமை வழங்கல் அல்லது உருத்து வழங்கல், ஆங்கிலத்தில் ரைட் இஷ்யூ. இது ஒரு கம்பெனியில் பங்குகளை வாங்கி முதலீடு செய்யக்கூடிய சாதாரண பங்குதாரர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிக அனுகூலங்களாக இந்த உரிமை வழங்கல் அல்லது உருத்து வழங்கல், உபகார பங்கு வழங்கல் அல்லது ஒதுக்கங்களை மூலதனமாக மாற்றுதல் என்ற விடயங்கள் வரும். இது அக்கவுண்டிங் பாடங்களிலும் அவசியமானது என்பதால் கூடுதல் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த உரிமை வழங்கல் அல்லது உருத்து வழங்கல் என்றால் என்ன? உரிமை வழங்கல் அல்லது உருத்து வழங்கல் என்றால் என்ன? ஒரு பொது கம்பெனி தன்னுடைய மேலதிகமான மூலதன தேவை கருதி, ஒரு பொது கம்பெனி தன்னுடைய மேலதிகமான மூலதன தேவை கருதி ஒரு பருவகால பங்கு வழங்கலை மேற்கொள்ள முற்படுகின்ற பொழுது, அந்த கம்பெனியில் ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரருக்கு அல்லது உரிமைதாரருக்கு முன்னுரிமை அடிப்படையில், சலுகை விலையின் அடிப்படையில், வழக்கமான விலை ஒரு பங்கினுடைய பெறுமதி 20 ரூபாய் என்றால் 15 ரூபாய், சலுகை விலையின் அடிப்படையில் பங்குகளை வழங்கீடு செய்தால் அது உரிமை வழங்கல். அப்ப உரிமை வழங்கல் இந்த வரவிலக்கணத்துக்குள்ளே அதனுடைய பண்புகள் அடங்கி இருக்கு. கம்பெனி தன்னுடைய உரிமைதாரருக்கு மீண்டும் பங்கு வழங்கும், வழக்கமான விலையை விட குறைந்த விலையில் சலுகை விலையில் வழங்கும். இதுக்கு பெயர்தான் உரிமை வழங்கல், ரைட் இஷ்யூ என்று சொல்வோம். இங்க நீங்க பார்த்தீங்கள் என்றால் கம்பெனியினுடைய பங்கு மூலதனம் அதிகரிக்கும், ஆனால் பங்குதாரர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்காது. எனவே உரிமை வழங்கல் என்பது
ஒரு பொது கம்பெனி தனக்கு தேவையான மூலதனத்தினை, மேலதிக மூலதனத்தினை திரட்டிக் கொள்வதற்காக மீண்டும் பங்குகளை பருவகால பங்கு வழங்கல் முறையில் வழங்க முற்படுகின்ற போது, மீண்டும் பங்குகளை பருவகால பங்கு வழங்கல் முறையில் வழங்க முற்படுகின்ற போது, அக்கம்பெனியில் உள்ள ஏற்கனவே உள்ள உரிமைதாரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சலுகை விலையில், குறைந்த விலையில் முதலில் பங்குகளை வழங்கினால் அது உரிமை வழங்கல். உதாரணத்துக்கு பிள்ளைகள், நான் ஒரு கம்பெனியில் பங்குதார். இப்போ அந்த கம்பெனி பங்கு வழங்க முற்படுகிறார், மேலும் பங்குகளை வழங்க முற்படுகிறார். அப்படி மேலும் பங்குகளை வழங்க முற்படுகின்ற போது சாதாரண பங்கு தான் வழங்க போறார். அந்த கம்பெனியில் உள்ள சாதாரண பங்குதாரர்களுக்கு முதலில் அவர்கள் கேட்டால், அவர்கள் விரும்பினால் முன்னுரிமை அடிப்படையில் சலுகை விலையில், வழக்கமான விலையை விட குறைந்த விலை, பழைய பெயர் கழிவு விலை, குறைந்த விலை பங்குகளை வழங்கினால் அதற்கு பெயர் உரிமை வழங்கல். இது பங்குதாரருக்கும் நன்மை தரும், கம்பெனிக்கும் நன்மை தரும். என்ன நன்மைகளை தரும்? இந்த உரிமை வழங்கலால் கம்பெனிக்கு என்ன நன்மை? முதலாவது, விரைவாக பங்குகளை வழங்கி மூலதனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விரைவாக பங்குகளை வழங்கி மூலதனத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இது முதலாவதாக இருக்கு. விரைவாக பங்குகளை வழங்கலாம், விரைவாக மூலதனத்தை திரட்ட முடியும். இரண்டாவது, பங்கு வழங்கலுக்கான செலவு குறைவாக இருக்கு. ஏன்? அந்த கம்பெனியில் ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களுக்கு தானே நாங்கள் பங்கு வழங்குறோம். அப்ப பங்கு வழங்கலுக்கான செலவு குறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, கம்பெனியினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காது, நிர்வாக பகிர்வும் தவிர்க்கப்படும். இது கம்பெனிக்கு கிடைக்கிற நன்மை. அதே வேளையில் பங்குதாரர்களுக்கு என்ன நன்மை? சலுகை விலை, குறைந்த விலையில் பங்குகளை வாங்கலாம். எதிர்காலத்தில் கிடைக்கிற பங்கு லாபம் அதிகரிக்கும். எப்படி? புதிய பங்குகள் கிடைக்கும். அப்ப பங்குகளின் எண்ணிக்கை கூட, பங்கு லாபம் கூடும். அதனால் வாக்குரிமையும் நிர்வாக உரிமையும் அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும், கம்பெனிகளில் வாக்குரிமையை தீர்மானிப்பது பங்குரிமை. அப்ப வாக்குரிமை, நிர்வாக உரிமை ஒரு பங்குதாரருக்கு அதிகரிக்கும். அதே போல உபகார பங்கு வழங்கல் அல்லது மிகையூதிய பங்கு வழங்கல், புதிய கம்பெனி சட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பெயர் ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல். இந்த உபகார பங்கு வழங்கல் அல்லது மிகையூதிய பங்கு வழங்கல் என்றது ஒரு கம்பெனியில நிறுத்தி வைக்கப்பட்ட லாபங்கள், பகிரப்படாத லாபங்கள், ஒதுக்கங்களை பயன்படுத்தி, ஒரு கம்பெனியில நிறுத்தி வைக்கப்பட்ட லாபங்கள் அல்லது ஒதுக்கங்களை பயன்படுத்தி அந்த கம்பெனியில ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரர்களுக்கு சலுகை விலையில் அல்லது இலவசமாக, இங்க சலுகை விலையில் என்பதை விட இலவசமாக பங்குகளை வழங்கினால் அது உபகார பங்கு வழங்கல். ஒதுக்கங்களை மூலதனமாக மாற்றுதல். இதன் மூலம் கம்பெனியில இருக்கக்கூடிய ஒதுக்கங்கள், நிறுத்தி வைத்த உழைப்புகள் வெளியில போகாது, பணமாக வெளியில போகாது. இங்க பங்கு வழங்கல் நடக்கும், பங்கு மூலதனம் அதிகரிக்கும், ஆனால் பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காது. ஒதுக்கங்கள் மூலதனமாக மாற்றப்படும். சாதாரண பங்குதாரர் என்ற உடைமையாளருக்கு இலவசமாக பங்குகள் வழங்கப்படுகின்றது. இதுக்கு பெயர் சொல்லுவோம் ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல். உரிமை வழங்கலால் கம்பெனிக்கும் பங்குதாரர்களுக்கும் என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை இருவேருக்கும் இங்கேயும் கிடைக்கும். அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். ஆரம்ப பங்கு வழங்கல், IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், பருவகால பங்கு வழங்கல். இந்த ஆரம்ப பங்கு வழங்கல் என்பது ஒரு பொது கம்பெனி முதல் தடவை பொதுமக்களுக்கு நேரடியாக பங்கு வழங்கீடு செய்வது. ஒரு பொது கம்பெனி முதல் தடவை அந்த கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு நேரடியாகவே பங்குகளை வழங்குகிறார். அதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயரடா பிள்ளைகள் ஆரம்ப பங்கு வழங்கல். இது ஒரு தடவை இடம்பெறும்.
அடுத்தது பருவகால அல்லது பருவ முதிர்வு பங்கு வழங்கல், சீசனல் பப்ளிக் ஆஃபர் எஸ்பிஓ. ஒரு பொது கம்பெனி ஏற்கனவே வழங்கியுள்ள அதே வகை பங்குகளை மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்கினால் அது பருவகால பங்கு வழங்கல். இந்த 2 பங்கு வழங்கலும் முதலாந்தர பங்கு சந்தையில் இடம்பெறும். எனவே ஆரம்ப பங்கு வழங்கல், பருவகால பங்கு வழங்கல். சிம்பிளா சொன்னால், ஒரு பொது கம்பெனி முதல் தடவை பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கினால் ஆரம்ப வழங்கல், அதற்கு பின்னர் வழங்கினால் அது பருவகால வழங்கல். முதலாந்தர பங்கு சந்தையும் இரண்டாந்தர பங்கு சந்தை. ஒரு பகிரங்க கம்பெனி பங்குகளை நேரடியாக பொதுமக்களுக்கு வழங்கீடு செய்கின்ற பொழுது அந்த பங்குகளை விற்பனை செய்கின்ற கம்பெனியையும் பங்குகளை வாங்கக்கூடிய முதலீட்டாளர்களையும் உள்ளடக்கிய நிலைமை, பௌதீக சூழல் முதலாந்தர சந்தை. இந்த முதலாந்தர சந்தையில ஆரம்ப வழங்கல், பருவகால வழங்கல் என்ற 2 முறைகளில் வழங்கலாம். இந்த முதலாந்தர சந்தை ஒவ்வொரு கம்பெனியும் பங்கு வழங்கும் போது உருவாகும். இங்கே தரகர்கள் இருக்க மாட்டார்கள், பங்கு தரகர்கள், ஷேர் புரோக்கர்ஸ். முதலீட்டாளர்கள் நேரடியாக கம்பெனிக்கு விண்ணப்பித்து பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை இரண்டாந்தர பங்கு சந்தை என்பது கொழும்பு பங்கு சந்தை. ஒரு பொது கம்பெனி ஏற்கனவே வழங்கிய பங்குகளை கொழும்பு பங்கு சந்தையினூடாக வழங்கலாம், அல்லது முதலாந்தர சந்தையில் பங்குகளை கொள்வனவு செய்த முதலீட்டாளர் ஒருவர் அதை மற்றொருவருக்கு கைமாற்றம் செய்யலாம். அதற்கு நாங்கள் சொல்லுவோம் இரண்டாந்தர பங்கு சந்தை, செகண்டரி ஷேர் மார்க்கெட். ஒரு பொது கம்பெனி பங்குகளை பங்கு சந்தையினூடாக, கொழும்பு பங்கு பரிவர்த்தனையினூடாக விற்பனை செய்யலாம், அல்லது ஒரு பொது கம்பெனியில பங்குகளை வாங்கி இருக்கக்கூடிய முதலாந்தர சந்தையின் முதலீட்டாளர் மற்றொருவருக்கு பங்குகளை கைமாற்றம் செய்யலாம். அது இரண்டாந்தர பங்கு சந்தை. எனவே பங்கு சந்தை என்பது 2ஆக பிரிக்கப்படும். முதலாந்தர சந்தை, இரண்டாந்தர சந்தை. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை ஒரு இரண்டாந்தர சந்தை. அங்கே பங்கு தரகர்கள் காணப்படுவார்கள். கொழும்பு பங்கு சந்தை என்ற இரண்டாந்தர சந்தை பங்கு தரகர் கம்பெனிகளுக்கு சொந்தமானது. தலையங்கம், பங்கு பத்திரம், பங்கு சான்று. ஒரு கம்பெனியில பங்குகளை வாங்குவதற்கு நேரடியாக விண்ணப்பத்தை அனுப்பி அங்கத்தவர் பட்டியலில் பெயரை பதிவு செய்து பங்குகளை கொள்வனவு செய்பவர்களுக்கு கம்பெனி வழங்கும் ஆவணம் பங்கு பத்திரம். இது தன்னிச்சையாக கைமாற்றம் செய்ய முடியாது. அதே வேளையில் இந்த பங்கு பத்திரத்தில் கம்பெனியினுடைய பெயர் விவரம், பங்கு சான்றிதழ் என்ற தொடர் இலக்கம், முதலீட்டாளர் பற்றிய விவரம், பங்கினுடைய விலை, பங்கினுடைய விலையை பிரதி பயன் என்று சொல்லுவோம், பங்குகளின் எண்ணிக்கை, கம்பெனியின் இயக்குனர் செயலாளற்ற கையொப்பம் என்பன இருக்கும். இதே போல பங்காணை பத்திரம் என்ற ஒரு ஆவணம் இருக்கிறது, பங்குரிமை சீட்டு, வாரண்ட் என்று சொல்லுவோம். குறித்த ஒரு விலையில் எதிர்காலத்தில் பங்குகளை கொள்வனவு செய்ய உடன்பட்டவர்களுக்கு கம்பெனி வழங்கக்கூடிய ஆவணம் பங்கு உரிமை சீட்டு. இது பங்கு சந்தையில் கைமாற்றப்படுகின்ற ஆவணம். ஒரு பங்கு பத்திரம், ஒரு பங்காணை சீட்டு, 2மே பங்கு முதலீட்டாளருக்கு வழங்கப்படுவது. பங்கு பத்திரம் என்பது அங்கத்தவர் பட்டியலில் பெயர் குறித்து வழங்கப்படுவது. எனவே தன்னிச்சையாக கைமாற்ற முடியாது உடைமையாளர். கட்டாயம் கம்பெனியின் அனுமதி பெற வேணும். பங்கு ஆணை பத்திரம் என்பது பங்கு சந்தையின் ஊடாக வழங்கப்படுவது அல்லது முற்றிலும் பணம் செலுத்தப்பட்ட எதிர்கால முதலீட்டாளருக்கு கொள்வனவு செய்ய உடன்பட்டவருக்கு கம்பெனி வழங்குவது. தன்னிச்சையாக கைமாற்ற முடியும், அங்கத்தவர் பட்டியலில் பெயர் காணப்படாது. இது 2க்கும் இடையான வேறுபாடாக இருக்கும். ஒப்புறுதி அளித்தல், அண்டர் ரைட்டிங், இதெல்லாம் கம்பெனியோட சேர்ந்து எக்ஸாமில் வரக்கூடிய விடயம். ஒப்புறுதி அளித்தல், அண்டர் ரைட்டிங் என்பது ஒரு பொது கம்பெனி பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்க முன்வருகின்ற பொழுது அந்த பங்குகளை விற்று கொடுக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபடுவது ஒப்புறுதி அளித்தல். அந்த நிறுவனங்கள் ஒப்புறுதி நிறுவனங்கள். இப்போ இலங்கை வியாபார வங்கி, மர்ச்சன்ட் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, மக்கள் வியாபார வங்கி என்ற வியாபார வங்கிகள்
வருமானத்தை பெறுவதற்காக ஒப்புறுதி அளித்தல் கடமையில் ஈடுபடும். அவர்கள் விற்றுக் கொடுக்கிற பங்குகளுக்கு ஏற்ப விற்பனை தரகை கம்பெனியிடம் பெற முடியும். எனவே ஒப்புறுதி அளித்தல் என்பது ஒரு பொது கம்பெனியின் பங்குகளை பொதுமக்களுக்கு விற்றுக் கொடுக்கின்ற செயல்பாட்டோட சம்பந்தப்பட்ட நடவடிக்கை ஒப்புறுதி அளித்தல். இவர்கள் பங்குகளை ஏற்பார்கள், விற்றுக் கொடுப்பார்கள். விற்காத பங்குகளை தாமே பொறுப்பேற்று பணம் செலுத்துவதாக உடன்படுவார்கள். இந்த நிறுவனங்கள் ஒப்புறுதி நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும். இவர்கள் ஒரு தரகு வருமானத்தை பெறுவதற்காக இந்த ஒப்புறுதி அளித்தலை ஒரு கடமையாக, ஒரு வேலையாக செய்கிறார்கள். பங்கு சரக்கு முதல். ஒரு கம்பெனியினுடைய பங்கு மூலதனத்தில் இருக்கிற ஒவ்வொரு அலகும் பிள்ளைகள் பங்கு என்று அழைக்கப்படும். சரக்கு முதல் என்பது பங்குகளின் தொகுதி, ஸ்டாக் என்று சொல்லுவோம். பங்குகளை தொகுதியாக விற்பனை செய்வதால் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுவார்கள். பங்கு லாபம் டிவிடெண்ட், மூலதன லாபம் கேபிட்டல் கெயின். ஒரு கம்பெனி அமைப்பில் பங்குகளை கொள்வனவு செய்த முதலீட்டாளருக்கு ஆண்டிறுதியில் அல்லது இடைக்காலத்தில் கம்பெனி வழங்கும் கொடுப்பனவு பங்கு லாபம். கம்பெனியில பங்குகளை வாங்குகிற ஒரு முதலீட்டாளருக்கு கம்பெனியால் வழங்கப்படும் கொடுப்பனவு பங்கு லாபம். அது ஆண்டிறுதி பங்கு லாபமாகவும் இருக்கலாம், இடைக்கால பங்கு லாபமாகவும் காணப்பட முடியும். பங்கொன்றுக்கான திரும்பல் என்பது இந்த பங்கு லாபத்தையும் மூலதன லாபத்தையும் சேர்க்க வருவது. மூலதன லாபம் என்றா என்ன? பங்குகளை வாங்கிய ஒரு முதலீட்டாளன் அதை இன்னொருவருக்கு கைமாற்றும் போது, விற்பனை செய்யும் போது கிடைக்கின்ற ஆதாயம் மூலதன லாபம். எக்ஸண்டவர் 10 ரூபாவுக்கு பங்குகளை வாங்குகிறார், 12 ரூபாவுக்கு விற்பனை செய்கிறார், 2 ரூபாய் மூலதன லாபம். எனவே பங்கு லாபத்தையும் மூலதன லாபத்தையும் சேர்க்கின்ற போது கிடைக்கின்ற மொத்த பெறுமதி பங்கொன்றுக்கான திரும்பல் அல்லது உழைப்பு அல்லது வருவாய், TR, டோட்டல் ரிட்டர்ன் என்று சொல்லுவோம். பங்கு லாபம் சக மூலதன லாபம் சமன் பங்கொன்றுக்கான உழைப்பு அல்லது திரும்பல். கடன் தீர்க்குமாற்றல் பரிசோதனை. இந்த கடன் தீர்க்குமாற்றல் பரிசோதனை என்பது சோல்வென்சி டெஸ்ட். 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். சொந்த கம்பெனிகளுக்கு அவசியம் இல்லை, பொது கம்பெனிகள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். கடன் தீர்க்குமாற்றல் பரிசோதனை என்றால் என்ன? சோல்வென்சி டெஸ்ட் என்றால் என்ன? ஒரு பொது கம்பெனி தன்னுடைய பங்குதாரர்களுக்குரிய பங்கு லாபத்தினை வழங்க முன்னர் அந்த கம்பெனி தன்னுடைய இலாபங்களையும் ஒதுக்கங்களையும் பயன்படுத்தி பொறுப்புகளை, புறத்து பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலுடன் காணப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தி கம்பெனி கணக்காய்வாளர் தயாரித்து இயக்குனர் சபை கையெழுத்திட்டு கம்பெனி பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு பெயர் சோல்வென்சி டெஸ்ட், கடன் தீர்க்கும் ஆற்றல் பரிசோதனை. கடன்களை தீர்க்கக்கூடிய வல்லமை கம்பெனிக்கு உண்டு. இந்த ஆவணம் பதிவாளர் பரிசீலித்து அனுமதித்த பின்னர் தான் ஒரு பொது கம்பெனி பங்கு லாப பகிர்வில் ஈடுபட முடியும். அடுத்தது வெளிப்படுத்திய அல்லது கூறப்பட்ட மூலதனம் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம். வெளிப்படுத்திய அல்லது கூறப்பட்ட மூலதனம், ஸ்டேட்டட் கேபிட்டல். ஒரு பகிரங்க கம்பெனி பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குவதன் மூலம் இதுவரை பங்கு வழங்கலால் அழைத்து பெற்றுக் கொண்டதும் அந்த பங்கு வழங்கலால் இன்னும் கிடைக்க பெற வேண்டியதுமான மொத்த மூலதனத்தினுடைய அளவு கூறப்பட்ட மூலதனம் என்ற சொல்லால் அழைக்கப்படும். வெளிப்படுத்திய மூலதனம் அல்லது கூறப்பட்ட மூலதனம், ஸ்டேட்டட் கேபிட்டல். அடுத்தது பிரதிபயன், கன்சிடரேஷன். 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் படி சில புது விடயங்கள், புது சொற்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் வெளிப்படுத்திய மூலதனம் ஒரு விடயம், கூறப்பட்ட மூலதனம் பிரதிபயன் ஒரு விடயம், கடன் தீர்க்கும் ஆற்றல் பரிசோதனை ஒரு விடயம், மாதிரி அமைப்பு அகவிதி என்று சொல்லப்படுவது ஒரு விடயம், பிணக்கு தீர் சபை என்பது ஒரு விடயம், ஆலோசனை ஆணைச்சபை என்று சொல்வது ஒரு விடயம்,
ஒதுக்கங்களை மூர்தனமாக்கல் என்ற பெயர் ஒரு புது விடயம். இவையெல்லாம் 2007 கம்பெனி சட்டப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட விடயங்கள். 1982 ஆண்டு 17ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு பிறகு 25 ஆண்டுகள் கடந்து 2007 ஆண்டு 7ஆம் இலக்க சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எனவே அந்த பழைய சட்டத்தில் உள்ள எல்லா குறை நிறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டு இந்த 2007 கம்பெனி சட்டம் அறிமுகமானது. இந்த சட்டத்தில் பிரதி பயன் என்ற ஒரு விடயம், கன்சிடரேஷன் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அது என்ன பிரதி பயன்? ஒரு பங்கினுடைய விலை. ஒரு கம்பெனி பொதுமக்களுக்கு பங்கு வழங்க போறார், அந்த பங்கினுடைய விலை பிரதி பயன். முந்தைய ஒரு காலத்தில் அந்த விலை வெவ்வேறுபட்ட வடிவங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த விலையை கம்பெனி தான் தீர்மானிக்கும். அகவிதியிலே அது குறிக்கப்படும், பதிவாளருக்கு அது அனுப்பப்படும், அது அனுமதிக்கப்படும். எக்ஸ் கம்பெனியின் பங்கின் விலை 10 ரூபாய், வை கம்பெனியின் பங்கின் விலை 12 ரூபாய், ஜெட் கம்பெனியின் பங்கின் விலை 100 ரூபாய். கம்பெனிக்கு கம்பெனி வேறுபடும். கட்டாயம் கிடையாது இந்த விலையில தான் பங்கு விலை காணப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. சரிதான். இப்போ மூலதனம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் கதைக்கலாம். எனவே பிரதி பயன் என்பது ஒரு கம்பெனி பங்குகளை வழங்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய நிதிதான் பிரதி பயனாக இருக்கும். எனவே கம்பெனியினுடைய மூலதனம் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் இதுவரை பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். இதை தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு விரிவுரையில் விரைவில் சந்திப்போம். இதுவரை நாங்கள் கம்பெனிகள் என்ற தலையங்கத்தில் கம்பெனிகளினுடைய அடிப்படை விடயங்கள் பார்த்து, கம்பெனியினுடைய உருவாக்கம் பார்த்து, அது சார்ந்த ஆவணங்கள் பார்த்து, கம்பெனியினுடைய மூலதனம் கேபிட்டல் சார்பாகவும் நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு விரிவுரையில் கம்பெனியினுடைய நிர்வாகம் சம்பந்தமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவருக்கும், அனைத்து பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.